வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. பெண்ணின் இதயம் தொண்டையில் வந்து துடிக்க, தன்னுள் பிறக்கும் நடுக்கத்தையும் பதற்றத்தையும் தவிர்க்க இயலாது கலக்கத்துடன் ஆடவனின் கூடவே மெதுவாக நடந்து வந்தாள் அவள். வரவேற்பு அறையிலேயே அவளின் வரவை எதிர்பார்த்து ஒன்றாக குழுமியிருந்த குடும்பத்தினர் அவளது பார்வைக்கு இறுக்கமாக தெரிந்தனர். வெறும் பெயரளவுக்கு கூட அறிமுக புன்னகையை கொடுக்க இயலாது அவள் கலவரத்துடன் நிற்க, அவளுக்கு ஆதரவாக பிரணவி எழுந்து வேகமாய் அருகில் வந்தாள். ஹாய் சஞ்சனா, வெல்கம். அனைவரின் முன்னிலும் அவளது கரம் பற்றி தேற்ற இயலாது தொட்டால் உடைந்து விடுபவள் போல தோற்றமளித்தவளின் நிலையை எண்ணி உள்ளுக்குள் தவித்திருந்தவள் மாமன் மகளின் செயலால் சிறிது ஆசுவாசம் அடைந்தாள். மாமா, இப்படி உட்கார் என வரவேற்ற சிதம்பரம் எதிர்புற இருக்கையை அவளுக்கு கை காட்டினார். அவரை சின்ன தயக்கத்துடன் ஏறிட்டவள் சஞ்சயை ஒரு பார்வை பார்த்துவிட்டே அமைதியாக சென்று அதில் அமர்ந்தாள். சாரதாவும் வாசுவும் மௌனமாக பெண்ணை அவதானித்திருந்தனர். உன் பேரு சஞ்சனா இல்லையாமா? எங்க வேலை பாக்குற? எச்சிலை விழுங்கியவள் சிதம்பரத்தின் கேள்விக்கு மெல்லிய குரலில் திணறலுடன் பதிலுரைக்க, ஃப்ரீயாருமா, இவ்ளோ டென்ஷன் தேவையில்ல. உன் முகத்தை பார்த்தா ஏதோ பயங்கர மிருகங்கள் உலாவுற காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு மிரள்ற மாதிரி தெரியுது என்றவளை இலகுவாக்க முயன்றார் வாசு. தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என பதறி, இல்ல அப்படிலாம் இல்ல என அவசரமாக மறுத்தாள். உன் வாய்தான் அப்படி சொல்லுது, முகம் வேற எஃபெக்ட் காமிக்குது. பிரணவியும் கேலி செய்ய அவளை பரிதாபமாக பார்த்துவிட்டு சஞ்சயை தவிப்புடன் நோக்கினாள் பெண். தங்களுக்கிடையே கைப்பையை விரல்களில் இருக்கியபடி கழுத்து பிடரியில் வியர்வை அரும்ப அச்சத்துடன் அமர்ந்திருந்தவளை விழிகளால் அமைதிப்படுத்தியவள் பிரணவியை நாசுக்காக முறைந்தாள். அம்மோ, ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறவள நீ வேற ஏன் கிண்டல் பண்ற? அவள் வாயை திறக்கும் முன், இப்ப இங்க யாரு என்னடா பெருசா சொல்லிட்டாங்க? காரணம் இல்லாம பதட்டப்படுறதுக்கெல்லாம் நீ நம்ம பிள்ளை கிட்ட முகத்தை காமிக்கிற என்று மகனை கண்டித்தார் சாரதா. தன்னை குறிவைத்து வெளிவந்த அவரின் அதட்டல் பேச்சில் பெண்ணின் முகம் அப்படியே சுண்டிவிட தனக்குள் எதையோ இயலாமையாக உணர்ந்தாள் சஞ்சனா. சற்று முன் அவளிடமிருந்த தவிப்பு பதற்றமெல்லாம் குறைந்து அவள் விழிகள் வெறுமையாக தரையை வெறிப்பதை கவனித்த சிதம்பரம் மீண்டும் பொதுவாக பேச்சை துவங்கினார். எங்களுக்கு சமீபத்துலதான் உங்க விஷயத்த சொன்னா சஞ்சய். நாங்க அவனுக்கு வெளியில பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். இப்படி திடீர்னு லவ்னு சொல்லி வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கல. மெதுவாக அவரிடம் இமைகளை உயர்த்தியவள் அருகில் இருந்த சாரதாவை ஒரு பார்வை பார்த்து கொண்டாள். உன் வீட்டுல எல்லாம் எப்படி, இதுக்கு ஒத்துக்குவாங்களா என்று விசாரித்தார். லேசாக நிமிர்ந்து அமர்ந்தவள், தெரியல, என்னை பத்தி யாரும் எதுவும் யோசிக்கிறது கிடையாது, அதனால இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஐடியா இல்ல என்றாள் அமைதியாக. சிதம்பரமும் வாசுதேவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சாரதா அதிருப்தியில் முகத்தை சுளித்துக் கொண்டார். சில நொடிகள் அங்கே இறுக்கமான சூழ்நிலை நிலவ சஞ்சய் வேகமாக எழுந்து எங்கோ சென்றார். சஞ்சனாவின் பார்வை அவன் பின்னே பரிதவிப்புடன் செல்ல பிரணவி அவள் கரம் பற்றி தன்புறம் கவனத்தை திருப்பினாள். அவள் புருவம் சுருங்க அவளை ஏறிட, இன்னைக்கு லீவா, இல்ல பெர்மிஷன் போட்டுட்டியா என்று இலகுவாக விசாரித்தாள். டிராவல் டைம் அதிகம்ன்றதுனால ஈவினிங் கிளம்பி வர லேட் ஆயிடும்னு லீவே போட்டுட்டேன். திரும்பி வந்த சஞ்சயின் கரங்களில் பழச்சாறு கோப்பைகள் அடங்கிய தட்டு இருக்க அனைவருக்கும் அதை கொடுத்தான். குறிப்பாக தாயின் மனதை எந்த விதத்திலும் கடுப்பாக்க கூடாது என்றே தெளிவாக அவர்கள் பக்கம் முதலில் சென்றவன் இறுதியாகத்தான் தன் அவளிடம் வந்து அருகில் அமர்ந்தான். செம்மாத்தா, அப்படியே பொண்ணு பாக்குற அட்மாஸ்பியரை சூப்பரா கொண்டு வந்துட்ட. என்ன பொண்ணு, உள்டாவா சஞ்சனா உன்னை மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கா என்று கேலி செய்து சிரித்தாள் பிரணவி. தன் வீட்டினரை பற்றி சொல்லி சற்று தளர்ந்து போய் இருந்தவளை தேற்றவே அந்த வேலையை செய்திருந்தவன் சட்டென்று திகைத்தான்.
இவ வேற தேவையில்லாம எதையாவது உளறி இந்த அம்மாவை கிளப்பி விடுறாளே என்று அவனின் வயிற்றிற்கு ஏற்றவாறு தான் சாரதாவும் அண்ணன் மகளை கடிந்து கொண்டார். அம்மோ, கண்டபடி உளறத நிறுத்தினி. ஐயோ இல்ல, சும்மா விளையாட்டுக்கு. அவளை முடிக்க விடவில்லை. இதுல என்ன விளையாட்டு? என் பையன் ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது என்று முறைத்தார். ஆமாமா, உன் பையன் பெரிய மகாராஜாவே தான். அவன் கிரீடத்தை கீழே இறங்க விட்டுறாத என்று செல்லமாக நொடித்தாள் பிரணவி. சாரதாவின் உஷ்ணமான பார்வையை தாண்டி வந்திருந்த பெண்ணின் இதழ்கள் லேசான புன்னகையில் விரிவதை ஆண்கள் இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அதோடு அவளின் கண்கள் அத்தனை காதலை சுமந்து தங்கள் வீட்டு பிள்ளையை பார்ப்பதையும் கவனமாக கவனித்தனர். அவங்க சொல்றது உண்மைதான் பிரணவி. உன் அத்தா ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன மாதிரி இருக்கிறவளுக்கு தான் சஞ்சுவோட பிரீஷியஸ் வேல்யூ தெரியும். ஒருவித நிகழ்ந்த நிலையில் ஆழ்ந்து அனுபவித்து சொல்லும் பெண்ணின் குரலில் அனைவரும் அவளை அமைதியாக இருட்டனர். இவளுக்கு போட்டியா சும்மா எதையாவது உளராம அமைதியா இருணி என்று அவளை கண்டித்தான் சஞ்சய். நோ சஞ்சு, ஐ நோ வெரி வெல் வாட் ஐ டிசர்வ். என்னோட லக்கி சாம் நீ. கண்ணில் நீரோடு புன்னகைக்கும் பெண்ணை வருத்தத்துடன் பார்த்து, உன்னோட வேல்யூ புரியாம உன்னை நீயே டவுன் பண்ணிக்காதன்னு பல முறை சொல்லியிருக்கேன் என்று அவள் கரம் பற்றி அழுத்தினான். எனக்கே தெரியாத என்னோட வேல்யூ எல்லாம் உன்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்பா. பெண்ணின் சோர்ந்த முகத்தில் மின்னல் கீற்றாய் ஆனந்த வெளிச்சம் மின்னி மறைய ஒரு பெரு மூச்சுடன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு தன் வீட்டு மனிதர்களிடம் திரும்பினான் அவன். நான் ஏற்கனவே அவளை பத்தி உங்ககிட்ட சுருக்கமா சொல்லிட்டேன். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க என்ற கேள்வியை பொதுவாக கேட்டாலும் தாயை குறிப்பாக பார்த்தான் சஞ்சய். முதல்ல இருந்தே என்ன அப்செட் ஆக்குற ஒரே விஷயம் இவளோட கேரக்டர் தான் என்றவர் மகன் எதையோ வேகமாக கூற வரும் முன்னே அவசரமாக அவனை தடுத்தார். நான் இவகிட்டதான் பேசணும் சஞ்சய் என்றார் சாரதா அழுத்தமாக. மா என்ற இயலாமையுடன் அவன் விழிக்க, நோ ப்ராப்ளம் சஞ்சு, என்கிட்ட பேசுறது தானே கூப்பிட்டிருக்காங்க, அப்படியே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ற என்று அவனை அடக்கினாள் சஞ்சனா. ஓகே, அப்ஜெக்ஷன் ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க மனசு வருத்தப்படுற மாதிரியான பேச்சுக்களை எப்பவும் நான் விரும்ப மாட்டேன் என்று தன் எதிர்பார்ப்பையும் நாசுக்காக தெரிவித்தான் அவன். சாரதா மகனை கூர்மையாக பார்த்திருக்க, நீயே ஹர்ட் ஆக போற? அப்படி ஒண்ணும் நாங்க சண்டை போட போறது இல்லையே. அதெல்லாம் மாமியார் மருமகளான பின்னாடி தானே வரும். இது அதுக்கு முன்னால வர வேற இன்றைய மட்டும்தான். சோ டோன்ட் வரி. கல்யாணம் முடிவான பின்னாடி அதெல்லாம் கவலைப்பட்டுக்கோ என்று இயல்பாக தன் முன்னால் இருந்த பெண்மணியை பார்த்து முறுவளித்தாள் நாயகி. அனைவரின் முகமுமே மெல்ல இலகிவிட சாரதாவின் பார்வையுமே கூட அவளின் மீது வியப்பாகத்தான் படிந்தது. சொல்லுங்க, எனக்கு எப்படி எங்க இருந்து என்னை பத்தி சொல்றதுன்னு ஒண்ணு புரியல. உங்க மனசை ஒருத்தரத நீங்களே கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அதே சமயம் உன்னை வருத்தப்பட வைக்கணும் அப்படிங்கிறது என் எண்ணம் இல்ல. புரியுது, நான் எதுவும் தப்பா நினைக்கல. தனது பதற்றத்திலிருந்து மெல்ல வெளிவந்து விட்டாள் சஞ்சனா. ஆனால் சஞ்சய் தான் இன்னமும் இருவரையும் பதைபதைப்புடன் பார்த்திருந்தான். ஒரு பெரு மூச்சுடன், உன்னோட முதல் அறிமுகமே எங்களுக்கு நல்ல விதமா அமையல. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில பார்த்ததுல உன் மேல நல்ல அபிப்பிராயமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண எங்க பையன் கல்யாணம் செஞ்சுக்கணுமா, இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுமான்னு கேட்டு இவகிட்ட சண்டை போட்டோம் என்று அவளை நேராக பார்த்தார். சஞ்சய் அவஸ்தையாய் பெண்ணை பார்க்க அவள் முகம் எவ்வித சலனமும் இல்லாமல் அமைதியாகத்தான் இருந்தது. அதுக்கு இவன் சொன்ன பதில், அவ சூழ்நிலையோ பிரச்சனையும் அப்படி, மத்தபடி மோசமான பொண்ணு கிடையாது, ரொம்பவே நல்லவன்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன், குடிச்சிட்டு மயங்குற நிலைமையில யாருனே தெரியாத ஆம்பளையோட வீட்டுக்கு போறவெல்லாம் மா என தாயை அதட்டி பல்லை கடித்தான் மகன். அவன் கரத்தை அழுந்த பற்றி தடுத்தவள், அவங்க ஒண்ணு நடக்காதது சொல்லி என்ன கார்னர் பண்ணல. நான் என்ன தப்பு செஞ்சேனோ அதுக்கான அதிருப்தியை தான் காட்டுறாங்க. சோ நீ இதுல குறுக்க வராத என்றாள் தீர்மானமாக. அலுப்புடன் அவளை பார்த்தவன், என்னவோ பண்ணுங்க, ரெண்டு பேருமே என் பேச்ச கேட்காதீங்க என்ற முகத்தை சுருக்கினான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உன் நிலைமை ரொம்பவே கஷ்டம்தான் அத்தா
நானே ஃபீல் பண்ணனா பாத்துக்கோயேன். பிரணவி போலி சோகத்துடன் கூற நாயகனின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தது. ஆனாலும் அப்பப்ப டைமிங்ல அடிக்கிறடி நீ என்று தலையசைத்து சிரித்தான். அவர்களை விடுத்து சாரதாவிடம் திரும்பியவள், நீங்க கேட்க வர்றது ரொம்பவே சரிதான். அந்த இடத்துல சஞ்சய் இல்லாம வேற யாரும் இருந்திருந்தா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. என் லைஃப்ல சில இடங்கள்ல நான் மோசமா தவறி இருக்கேன். அன்னைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா சத்தியமா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததில்ல. என்ன சொல்ல வர நீ? புரியல. அன்னைக்கு தான் அதிகமா குடிச்சிட்டேன்னு சொல்றியா, இல்ல அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்றியா? அவரின் கேள்வியில் சில நொடிகள் தலை கவிழ்ந்து அமைதியாக இருந்தவள், உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. போன 2 வருஷமா அளவுக்கு மீறி நான் அப்செட் ஆகிற நேரங்கள்ல லைட்டா ட்ரிங்க் பண்ணுவேன் என்றாள் மெல்லிய குரலில். அனைவருக்குமே என்ன இது என்று தோன்றும் பொழுதே சாரதாவின் முகம் கைமீறிய கடுப்பில் இறுகி போனது. தன்னவளுக்காக எதுவும் சார்ந்து பேச முடியாமல் மௌனமாக இருந்தான் சஞ்சய். நான் என தொடங்கி தொண்டையில் அடைத்ததை லேசாக செருமி சரி செய்தவள், அது எனக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்களது லவ் மேரேஜ் அப்படின்றதுனால 2 பக்கமுமே பயங்கர அதிருப்தி தான். இதுல என் அம்மா வீடு கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வர அப்பா வீட்டு பக்கம் ரொம்பவே வெறுப்பு தான். அப்படி ஒரு உறவு மூலமா நான் பிறந்ததால என்னையும் அவங்க விரோதியா தான் பார்த்தாங்க. அம்மா இருக்கிற வரை எங்களை சேர்த்துக்கல. அவங்க இறந்த பின்னாடி அப்பாவை குடும்பத்துல சேர்த்துக்கிட்டவங்களுக்கு என்ன ஏத்துக்க இஷ்டம் இல்ல. இதுல கம்பல் பண்ணி அவருக்கு மறுமணமும் செஞ்சுட்டாங்க. அந்த விஷயத்துல அம்மா பாட்டிக்கு அப்பா மேலையும் அவர் வீட்டு ஆளுங்க மேலையும் ரொம்பவே கோவம். என் அப்பா கிட்ட விட மாட்டேன்னு சண்டை போட்டாங்க. அப்ப எல்லாம் அவரை மேல பாசமா தான் இருந்தாரு. பாட்டிய மெல்ல கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்க எல்லாரும் என்ன மறைச்சிட்டே இருந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாரத்துல 2 நாள் பாட்டி வீட்டுக்கு போய் தங்கும் போது விஷயத்த சொல்லி அழுதேன். அவங்களும் எனக்கு சமாதானம் சொல்றேன் பேர் வழின்னு பலவிதமா தூண்டுதலா பேசி அப்பா வீட்டு ஆளுங்களை விட்டு விலக வச்சாங்க. அந்த சின்ன வயசுல யார் தப்பு சரின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. இவளின் நிலையை ஒட்டிய ஒரு சிறுவன் இப்படித்தான் தன்னுடைய தந்தையிடமும் மாற்றாந்தாயிடமும் பாட்டியின் பேச்சை கேட்டு அவர்களை மதிக்காமலும் எடுத்தெறிந்து பேசுவதுமாக இருந்தான். இன்று அவன் வாலிபனாக வளர்ந்து விட்டான். பாட்டியை இழந்துவிட்ட பிறகும் தன் பெற்றோரின் பேச்சை கேட்காமல் தன் இஷ்டத்திற்குத்தான் தான் தோன்றித்தனமாக சுற்றி தனிமையில் இருக்கிறான். இங்கே நான் கதையில் சிற்சில மாற்றங்களுடன் கற்பனையை சேர்த்து நாயகிக்கு அவன் வாழ்வை கொடுத்து விட்டேன். என் மேல பாசமா இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடிதான் நான் நடந்தேன். வீட்டுல யார்கிட்டையும் ஒட்டாம ஒதுங்கி நின்னதோட அவங்களுக்கு சமமா நானும் முகத்தை திருப்ப ஆரம்பிச்சேன். அது அங்கிருந்த மனுஷங்களுக்கு இன்னமும் கோபத்தை தூண்டிவிட அப்பா கிட்ட சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்பாவுக்கு என்னை விட்டு கொடுக்க முடியல. அவங்களையும் சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டாரு என்று தன் வாழ்க்கையை ஆதி முதல் அந்தம் வரை சொல்ல தொடங்கினாள். என் பாட்டி இருந்தவரை என்னோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா தான் போச்சு. அப்பா வீட்டுலதான் எனக்கான உரிமையோ பாசமோ கிடைக்கலையே தவிர அம்மா வீட்டுல எல்லாமே கிடைச்சது. அங்க போகும்போதெல்லாம் பாட்டி மாமா அத்தை அவங்க பசங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் ஆசையா சந்தோஷமா தான் பழகினேன். அவங்களும் என்னை எங்கே விட்டு கொடுக்காம அவங்கள ஒருத்தியா தான் பார்த்தாங்க. அப்பா வீட்டு பக்கம் தான் யாருக்கும் நம்மள பிடிக்கல. அம்மா வீட்டு பக்கம் நம்ம மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்கன்னு உறுதியா நம்பினேன் என்றவளின் இதழ்களில் மெல்லிய விரக்தி புன்னகை தோன்றிய நேரம் கண்களும் லேசாய் கலங்கி போனது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.